ஓகே, பிக் பாஸ் சீசன் 7ல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? பிக் பாஸ்னாலே மாயா தான் ப்ரோ. வேற யாரும் பிடிக்கணும்லாம் கேட்கவே கூடாது. எதனாலயா? விக்ரம் படம் பாத்தீங்கன்னா இல்லையா ப்ரோ? பாத்தீங்கல்ல? ஆ மாயா தான், வேற யாரும் இல்ல. அவ்வளவுதான், அவங்க தான் வின் பண்ணணும். மாயா தான் டைட்டில் வின்னரு. ஓகே, உங்களுக்கு யாரை பிடிக்காது இந்த சீசன்ல எலிமினேட் ஆகி போனதுல? எலிமினேட் ஆகி போனதுல நம்ம ஆர்த்தி. ஆக்சுவலா ஆர்த்தி எனக்கு நல்லாவே பிடிக்கும். நல்ல ஒரு போல்டான கேளு. அது உள்ள வந்து சில பல விஷயங்கள்லாம் சரி கிடையாது. கேரக்டர்லாம் பக்கா. அந்த சொல்லி கொடுத்து நடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணது அதெல்லாம் வந்து செட் ஆகல அவங்களுக்கு. அவங்களோட கேரக்டரே அது வந்து டோட்டலாக ஆப்போசிட் மாதிரி ஆயிடுச்சு. அதான் ப்ரோ விஷயம். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக பார்த்த கவின் சாண்டிலாம் இருந்த அந்த சீசன் தான் பார்த்தேன். சீசன் பேர் கூட மறந்துட்டேன். அந்த அளவுக்கு நான் பிக் பாஸ் பார்த்துக்கணும். பார்த்தீங்களா இந்த சீசன் நான் பிக் பாஸ் பார்க்க காரணமே வந்து ஃபஸ்ட்டு பிரதீப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிச்ச மனுஷனே வெளியே போயிட்டான். இப்போ பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண டைம் அர்ச்சனாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அர்ச்சனா சீரியல்லே பார்த்துருக்கேன். சீரியல் நல்ல கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அப்படி தான் இதில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எண்ணத்தில் தான் நான் பார்த்தது. ஆனால் அர்ச்சனா வந்து உண்மையாலுமே ஸ்வீட் கேரக்டர். அவங்க தான் வின் பண்ண ஆசைப்பட்றேன். அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அப்படி வின் பண்ணலன்னா பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்ட். இதுதான் உண்மை. ரவீனா மணியோட லவ் ஸ்டோரி ஐயோ அந்த அக்க போகிற வரை என் வாயிறு சொல்லி ஆகணுமா? டான்ஸ் கப்பலாக பார்த்தேன். அந்த பொண்ணு சிரிக்கும் போதே குக்கூத்து கோமாலாம் ஃபேன் நான் அந்த பொண்ணுக்கு. அவங்க லவ் தான் நடக்குதான்றது தெரியல எனக்கு. ஒரு சில லவ் நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அது லவ் தான். நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே பழி சுமத்தக்கூடாது. அவங்க காதலிக்கிறாங்க. ஒரு 10 பேர் ஒரு இடத்துல நினச்சா நீங்களும் சரி நானும் சரி யார் போனாலும் லவ்வில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபெக்ட் மீன்ஸ் ஒரு அஃபெக்ஷன். அதெல்லாம் ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன். அது லவ்னு தான் சொல்லாதீங்க. அது வெளியே வந்தாங்கன்னா அவங்க லவ்வே இருந்தாலும் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. இதான் நடக்குது அந்த பிக் பாஸில். எத்தனை சீசன் பார்த்துட்டோம், அதுலேயும் இதான் நடக்குது. தேங்க்யூ. எனக்கு வந்து மாயா தான் ப்ரோ பிடிக்கும். மாயா தான் டைட்டில் வின்னர் ஆகணும். ஏன்னா அவங்க தான் என்னுடைய தலைவி, என்னுடைய உயிர்னு உடல் மண்ணுக்கு, உயிர் மாயாவுக்கு. எதனால பிடிக்குன்னா விக்ரம் படம் பார்த்தீங்களா? அந்த டோட்டல் படத்துலேயே அந்த 2 நிமிஷம் சீன் தான் இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கினே இருக்குது. என்ன சீன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, தெரிஞ்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு பிக் பாஸ் எலிமினேட் ஆகி போனதெல்லாம் யார் உங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ். அவர் வந்து நல்லா ஜம்முன்னு நல்லா சூப்பராக பேசிட்டு இருப்பாப்பா. கடைசியில் அவரையே வெந்து தணிந்தது காடு. கூல் சுரேஷை தூக்கி வெளியே போட்டு விட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணமே இந்த கமல் தான். அந்த ஒரு தாவணியை போட்டு வந்து அவர் பண்ணுற அலப்புற சுத்தமாக தாங்கலை. அவர் பேசாமல் போயிட்டு வந்து அந்த சுடிதாரெலாம் கைட்டு போட்டு போய் கட்சி வேலையை பார்க்கலாம். அதான் அவருக்கு நல்லது ப்ரோ. பிக் பாஸில் ரொம்ப பிடிச்ச லேடி யாருன்னா அந்த விக்ரம் படத்தில் நடிச்சிருப்பாங்கள்ல, அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் டெல்மி. மாயா அவங்க தான் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இருக்கிற கண்டஸ்டன்ட் அடித்து வெளியே தூக்கி போடுறத அவங்க தான் மெயின் கண்டஸ்ட்.